இங்க ஒரு நபர் முகத்துல மாஸ்க் போட்டுட்டு வரான். மழையில ஒரு பொண்ணு போன் பேசிட்டே வராங்க. இப்ப அவங்கள பார்த்ததுமே ஷாக் கொடுத்துறான். இப்ப அவனும் அந்த பொண்ணை கார்ல கடத்திட்டு போயிடுறான். எஸ்ஐ இறந்த டெட் பாடியில கால்ல இருந்த பிளேட் அதே மாடல் யாருக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காங்களோ அந்த லிஸ்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. இப்ப அதுல 30 வயசுல இருக்கிறவங்களை மட்டும் செலக்ட் பண்ணி இவங்க நேரடியாவே போய் செக் பண்ணி பாக்குறாங்க. இப்ப இவங்க சுதாகர்ன்ற வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோ போலீஸ்ன்னு சொல்லாம நாங்க கால்ல இருக்க பிளேட்டுக்காக ஃபீட்பேக் கேட்டு வந்திருக்கோம் சொல்றாரு. சுதாகரோட கால்லயும் ஆபரேஷன் பண்ணி பிளேட் வச்சதுக்கான தழும்பு இருக்கு. இப்ப ஹீரோ இங்க வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு தண்ணி கேட்கிறாரு. இப்ப அங்க இருக்க புக்ஸ் போட்டோஸ் எல்லாம் பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள அவன் தண்ணி கொடுத்து ஹீரோ அங்க வந்து அனுப்பிடுறான். சஞ்சனா ஹீரோக்கு கால் பண்ணி ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோ போக மாட்டேன்னு சொல்லிடுறாரு. முக்கியமான விஷயம் பேசணும், இங்க ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்ப இவங்களும் ஹீரோ கிட்ட ஒரு ரிங்க கொடுத்து உங்களை லவ் பண்றேன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. ஆனா ஹீரோ இதை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. என்னை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது, பார்த்த உடனே நீ எப்படி லவ்னு சொல்ற, போய் ஒழுங்கா வீட்டுல பாக்குற மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிடுறாரு. இதனால கோவப்பட்ட அவங்களும் நீயே என்னை தேடி வருவேன்னு போயிடுறாங்க. மறுபடியும் எரிஞ்ச நிலையில ஒரு டெட் பாடி கிடைக்குது. இன்ஸ்பெக்டர் ஒரு பிச்சைக்காரன் நேத்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த விஷயத்த சொல்றாரு. ஹீரோ போய் விசாரிச்சப்போ மாஸ்க் போட்ட ஒரு பொண்ணை அடிச்சு கூட்டு போனதை சொல்லிடுறான். அந்த பொண்ணு எப்பவுமே ஸ்கூட்டில தான் போவான், ஆனா நேத்து மட்டும் நடந்து போச்சுன்னு சொல்றான். இப்ப அந்த ஸ்கூட்டியை தேடி பாக்குறாங்க. பக்கத்துல ஒரு மெக்கானிக் ஷாப்ல தான் இருக்கு. இப்ப அந்த வண்டிக்குள்ள இருக்க அவங்களுடைய ஆர்சி புக்கை வச்சு அவங்க அட்ரஸ்க்கு தேடி வந்து பார்த்தா அங்க அந்த பொண்ணு இருக்காங்க. இந்த பொண்ணு நேத்து போலீஸ் ஸ்டேஷன்ல நாயக்கானன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. ஹீரோவோ வீட்டுல நாய் வளர்த்ததுக்கான எந்த ஒரு அடையாளமே இல்ல, அதனால டவுட்டா இருக்குன்னு வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணி பாக்குறாரு. இந்த பொண்ணு மாதிரி இன்னொருத்தவங்களும் இருக்காங்க, 2 பேரும் ட்வின்ஸ். அந்த பொண்ணு தான் இப்ப காணாம போயிருக்காங்க. இவங்க படிச்ச ஸ்கூல் எல்லாருமே ட்வின்ஸா இருக்காங்க. இந்த கேஸுக்கும் இந்த ஸ்கூலுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு.